வேதம் சொல்லுகிறது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அவசியமான ஒன்று. இன்றைக்கு தேவ பக்தி இல்லாமல் போவதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய நாவை அடக்காமல் இருப்பதினால். வேதம் சொல்லுகிறது சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. இன்றைக்கு அநேக இடங்களிலே பார்க்கும்போது இந்த காசிப் என்ற காரியம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவ பக்தி உள்ளவர்கள் தங்களுடைய நாவை அடக்கி இருப்பார்கள். தேவ பக்தியிலே நாம் முன்னேறி செல்வோமானால் அது நம்முடைய வாழ்க்கையில ஆதாயமாக இருக்கிறது. தேவ பக்தியினால் உண்டாகிற ஆசீர்வாதம் ஏராளம். அந்த தேவ பக்தியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அநேக நன்மையான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ பக்தி என்பது ஒரு நீதி. அந்த நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீ தேவ பக்தியில வளர்ந்தனா என்னென்ன ஆசீர்வாதங்கள் நீ விருப்பப்படுகிறியோ அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நான் தருவேன்னு சொல்கிறான்.